வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து ஒரு வார்த்தை ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டையை கழட்டிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக இங்கே வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு ஸ்கால் பண்ணும்போது வீடியோ ஒன்று பார்த்தேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு கல்யாணங்க, முஸ்லீம் பையன் கல்யாணம். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணுங்கள்லாம் வந்து முந்தி அடிச்சுட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போகிறாங்க. அந்த அந்த பொண்ணு இதுதான் போட்டுட்டு இருக்கா, இந்த முஸ்லீம்ஸ்லாம் போடுவாங்களே பர்தா போட்டுருப்பாங்க, அதான் போட்டுருந்தாங்க. எல்லாரும் வந்து போகிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அதான் தெரியுது. உள்ள போறாங்க. அப்போ அங்கிருந்து அந்த போலீஸ்கார் என்ன பண்றாரு, ஒரு பெரியவரை ஒரு அடி அடிக்கிறாரு. டக்குன்னு குத்துறாரு. என்னன்னு கூட கேட்கல. அவங்க ஏதோ பேசுறாங்க, பேசினோன்னா டக்குன்னு கை நீட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. என்னன்னா எதுக்காக இவங்க கல்யாணத்தை நிறுத்த போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்யாண மண்டபத்துல பையன் கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த பையனும் அந்த பொறத்தா அணி வந்திருந்தா அப்படின்னால அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம்ங்க, 8 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொறத்தா அணிந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவ வந்து தமிழ் பொண்ணுங்க. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், நீ மதம் மாறினாதான் வந்து எங்க வீட்டுல உன்னை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மதம் மாற வச்சிருக்கான். மதம் மாற வச்சு அப்புறமா அந்த பொண்ணை வந்து ஏமாத்திருக்கான். பாருங்க, இனியத்துல 8 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்திட்டான். அந்த பொண்ணுக்கு 2 நாள் முன்னாடி தான் தெரியுமா அந்த பொண்ணை என் பையனுக்கு வந்து கல்யாணம் அப்படின்ட்டு. அதனால அந்த பொண்ணு அப்படி இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க ஆளுங்களாம் கூப்பிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்த போயிருக்கான். அங்க போனோன்னா அங்க அந்த இடத்துல ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஆய்வாளர், அவர் பேர் வந்து சிதம்பரம் பாரதி அப்படின்றவர் என்ன பண்றாரு, என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க. ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இது மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க, நான் அவங்கள வந்து அந்த பையனை வந்து கூப்பிடுங்க விசாரிங்க. அதை பத்தி அவர் காதே வாங்கல. வந்து அவர் வரும்போதே வந்து ஃபோர்ஸ்லயே வந்து அந்த பொண்ணுக்காக வந்தாங்க பாத்தீங்களா சப்போர்ட்டுக்கு. அதுல ஒருத்தரை பார்த்து, ஏங்க ஆள் பார்த்தா மாடு மாதிரி இருக்காருங்க, ஃபர்ஸ்ட்னு ஒரு ஒரு குத்து குத்திட்டாருங்க. அவர் பார்த்தா என்னன்னு கூட கேட்கலங்க. குத்துன உணர்ந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏன்னா வந்து போலீஸ்கார் நல்ல ஆள் ஆட்டசாத்தமா இருக்காரு, இவர் வயசான ஆளு. ஏங்க ஒரு பிரச்சனை வராங்க அப்படின்னும் போது என்ன பண்ணும், ஒரு போலீஸ்காரர் இருந்தா என்ன பண்ணும், என்னம்மா ஏதுமா அப்படின்னு கேட்கணும். விசாரிக்கவே இல்லை. குத்திட்டாரு, ஒரு குத்து குத்துனாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அங்க இருக்கிற லேடிஸ்லாம் வந்து எதுக்கு அடிச்சிங்க, என்ன அதிகாரத்துல அடிச்சிங்க அப்படின்னு விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவங்கள வந்து அசிங்கமா பேசுறாரு, ஒருமையில பேசுறாரு. அதுக்கப்புறம் அதுல கோவப்பட்ட ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்கள போடின்னு சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ வந்திருக்கு, அவங்கள போடின்னு இருக்கு. அதனால அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, உங்க சட்டையை கழட்டாம விட மாட்டேன் பாரு அப்படின்றாரு. அதுக்கு அவரு அந்த காய்வலர் அந்த சிதம்பரம் பாரதி என்ன சொல்றாரு, என் சட்டையை கேட்டினா உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்றாருங்க. இதுதாங்க நேற்று நடந்த விஷயம். ஆனா இதுக்கப்புறம் விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம டிவிக்கு எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காரு, போய் பேசியிருக்காரு. யாரு உங்களை வந்து மக்கள் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு வந்து பர்மிஷன் கொடுத்தது, அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேள்விலாம் கேட்கறாங்க. உண்மையிலேயே அங்க சூப்பருங்க. எனக்கு தெரியும். ஏன்னா அந்த போலீஸ்காரன் நினைச்சிட்டு இருக்காரு, இது வந்து டிஎம்கே ஆச்சு, நம்ம என்ன சொன்னாலும் வந்து மக்கள் வந்து பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. இது டிவிக்கு ஆட்சி, அதாவது விஜயன் ஆட்சி, மக்களோட ஆட்சி. சரிங்களா, இது மக்களுக்கான உரிமை, மக்களுக்கான ஆட்சி நடக்குதுன்றத வந்து இப்ப நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல அந்த டிவிக்கு எம்எல்ஏ பாருங்க, ஒரு எம்எல்ஏ டக்குன்னு போயிருக்காரு. போயிட்டு யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்டு அவரை கொஞ்சம் பேச, எம்எல்ஏ கிட்டே அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரவுடா தாங்க பேசுறாங்க. அந்த ஆள் பேசுறது பாத்தீங்கன்னா, இவங்க எம்எல்ஏ கிட்டே எப்படி பேசியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கேஸ் அட்டன் பண்ணிருப்பாரு, அவங்க கிட்ட அந்த ஆள் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, அங்கே வந்து எம்எல்ஏ ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, நீங்கள் யார்கிட்டயும் வந்து காசு வாங்கியிருக்கீங்க, அதனால ஒருதலை பட்சமாக நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்க. ஆனால் உண்மை அதுதாங்க. ஏன்னா வந்து ஒரு போலீஸ்காரர் போது 2 பக்கமும் விசாரிக்கணும். விசாரிக்கவே இல்லை. வந்து அதை அடிச்சாரு, இந்த லேடிஸை வந்து அசிங்கமாக பேசினாரு, உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னாரு. அதுக்கு தான் அந்த லேடிஸும் சட்டையை கழட்டுறேன் அப்படின்னாங்க. இதுதான் வந்து நேற்று நடந்த விஷயம். எம்எல்ஏ ஆனால் கரெக்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து காசு வாங்கியிருக்கீங்க, அதாவது 1,00,000 பேசினா எம்எல்ஏட்டே இப்படி ரவுடாக பேசுறாரு. அந்த வீடியோ தாங்க நேற்று ஃபுல்லாக வந்து இதாச்சு. ஏன்னா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு முறையே இல்லைங்க. அவரோட பலத்தை ஃபுல் பலத்தை போட்டு அடிச்சுட்டு அந்த ஆள் வந்து மயக்கிச்சு விழுந்துரு. அதுக்கப்புறம் அந்த ஆளோட வீடியோ காமிச்சாங்க. பார்த்தா அந்த கொஞ்சம் வயசான, எப்படியும் ஒரு 55-57 வயசு இருக்குங்க. இவர் அடிச்ச அடியில் அவர் விழுந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் கூப்பிட்டு போனாங்க. அந்த வீடியோ வரைக்கும் இருந்தது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க வந்து, ஆனால் ஒரு சில போலீஸ்கார் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாரும் வந்து கெட்டவங்களும் கிடையாது. பட் ஒரு சில இந்த மாதிரி அதிகாரிகளால் தான் மற்ற இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு வந்து கெட்ட பேரா இருக்கு. ஆனால் நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், இது வந்து டிஎம்கே ஆட்சியிலே டிவிக்கு ஆட்சி. இங்கே வந்து மக்கள் வந்து பாதுகாக்கணும், மக்களுக்கு வந்து சேஃப்டி தரணும் அப்படின்றதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவங்க வந்து அதில் உறுதியாக இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல, மக்களே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சில பேர் நினைச்சாங்க, இதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்சோம் அப்படின்ட்டு. ஆனா எதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றது இந்த 10 நாள்லயே வந்து அவங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் வந்து இறங்கி போயிடுறாங்க. ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து பஸ் இல்லை அப்படின்னா பாருங்க,
அந்த இடத்துல எத்தனையோ வருஷமா பஸ் இல்லை. ஆனா அந்த பொண்ணு இப்போ விஜயண்ணா ஆட்சிக்கு வந்தோன்னா 10 நாள்ல பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போடுறா. ஆனா போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பாருங்க டக்குன்னு அந்த ஏரியால பஸ் விடுறாங்க. டிவிக்கு ஆட்சி நல்லாவே இருக்குங்க. அது வந்து இது இல்லை. சரி, நம்ம கட்சிக்குள்ள போக வேண்டாம். இவ்வளவு பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த லேடியை வந்து அவர் போடின்றாரு. அதுக்கு அப்போ அவங்க லேடிஸ் வந்து மரியாதைங்க பேசுறாங்க. அதுல எதுவும் குறையே கிடையாது. அவங்க எதுவும் ஆபாசமா எதுவும் பேசல. ஆனா அந்த ஆள் தான் வந்து சிதம்பரம் பாரதி, அவர் தான் வந்து மரியாதை பேசுறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா போலீஸும் நல்லவங்களும் எல்லாரும் வந்து கெட்டவங்களும் கிடையாது. அதுல நம்ம ஒரு வார்த்தை சொன்னாங்க, இருவோம் சட்டையை கழட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்து சட்டையை கழித்தாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அவரை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு போட்டிருக்காங்க. காத்திருப்பு பட்டியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய தண்டனை கிடையாது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டனை தாங்க. என்ன அப்படின்னா, ப்ரொமோஷன் வந்து உடனடியே கிடைக்காது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு மைனஸ் மார்க் மாதிரி அவருக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது. இன்னொரு விஷயம் வந்து அவர் எல்லா இடத்துலயும் அவர் யூனிஃபார்ம் போட முடியாது. எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம்னா, அவருக்கு ஒரு வேலை சம்பளம் தரலாம், சம்பளம் தராமையா இருக்கலாம். அதுவும் இருக்கு. இந்த காத்திருப்பு பட்டியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சம்பளம் ஓரளவுக்கு தரலாம், தராமையும் போடலாம். அந்த மாதிரியும் இருக்கு இந்த காத்திருப்பு பட்டியல் அப்படின்றது. ப்ரொமோஷன் டெஃபினட்டா வந்து தள்ளி போகும். பதவி உயர்வுன்றது வந்து அதுதான் தள்ளி போகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவருக்கு இருக்கு. அதனால வந்து பப்ளிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனை. போலீஸ்ன்றது நடுத்தரமா, ஏன்னா யாருன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம போறது யாரு, போலீஸ் கிட்ட தான் போறோம். அவங்களே ஒருதலைபட்சமா நடக்கும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த பெரியவர் அடிச்சது தப்பு. ரெண்டாவது அந்த லேடிஸ் கிட்ட முறை தவறி பொண்ணு வாடி பொடின்னு பேசுறது ரொம்ப தப்பு. அந்த கோவத்தில் அவங்க சொன்னாங்க, உங்க சட்டை கட்டுறதுன்னு சொன்ன மாதிரியே வந்து சட்டை கழிச்சிட்டாங்க. ஆனால் அவர் எப்பவுமே யூனிஃபார்ம் போடாமே இருக்க முடியாது, எப்பவுமே யூனிஃபார்ம் போட்டுமே இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல வந்து அவர் யூனிஃபார்ம் போடலாம் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. சரி, ஓகே. எனிவே, ஏன்னா வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் டிவிக்கு அப்படின்ற ஒரு கட்சியை உட்கார வச்சாங்க. அவங்க வந்து என்னென்ன நடக்குதோ விஷயங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே. இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வெளியில உங்க சந்திக்கிறேன். அதே உங்களோட டாட்டா பை பை.